கடைசி சில வாரங்களா பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்க இந்த போருக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது தோல்வியில் முடிஞ்சது. பாகிஸ்தான் தான் இதை வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்க. இருந்தாலுமே வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சு. இந்த நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் இருக்க அந்த போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளுக்கு வந்து நாங்கள் போரை வந்து நிறுத்தம் பண்ணுறோம், சீஸ் ஃபயர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நாடுமே வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தற்காலிக நிறுத்தம் தான், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் திருப்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ வந்து ஓப்பனாகவே பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. இந்த சுச்சுவேஷன் வந்து உலக பொருளாதார கச்சா எண்ணெயில் விலையேற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா $120 அப்படியே இருக்குமா, இல்லை இன்னும் ரைஸ் ஆகுமா? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா $90 இந்த கச்சா எண்ணெயோட விலை வந்து இப்போ $120 இந்த போர் காரணமாக போயிடுச்சு. இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து புயலுக்கு முன்னாடி வரும் அமைதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைலண்ட் மூவாக இருந்து பின்னாடி ஒரு பெரிய ஹிட் அடிக்குமா? ஹிட்டுனா போட்டு எல்லாத்தையுமே அடிக்க போகுதா, புரட்ட போகுதா புயல் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மிடில் ஈஸ்டில் இப்போ வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்த இந்த போர் நிறுத்தத்தை பற்றி, மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லா பிரச்சனையை பற்றியுமே அலசி ஆராய போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. பாகிஸ்தானில் வச்சு பேசினாங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச நியூஸ். ஆல்ரெடி இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி நடந்த நியூஸ். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் வரைக்கும் போரை வந்து நிறுத்தி வச்சுக்கலாம், சீஸ்ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரில. இதுக்கு வந்து முக்கிய ரீசனாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் வந்து இன்டெரக்டாக வந்து 2 நாட்டுக்குமே வந்து ப்ரெஷர் கொடுத்து, ஏன்னா நுகர்வோரோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்டிலுமே மக்கள் தொகை அதிகமாக இருக்கனால எங்களுக்கு வந்து சமாளிக்க முடியல, இந்த போரை வந்து நிறுத்துங்க. நமக்கு மட்டும் கிடையாது, ஆசிய நாடுகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த போர் காரணமாக கச்சா எண்ணெய் பற்றாக்குறைனால ரொம்பவே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த போரை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டது காரணமாக வந்து ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி, இதுக்கு முன்னாடி இந்தியாவும் சீனா போன்ற பெரிய ஜெயண்ட் நாடுகள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து 2 நாடுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. போர் வந்து இன்னும் ஒரு 14 நாளுக்கு வந்து நிறுத்தி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து லீக் ஆயிருக்கு. சரி, அதான் ஆல்மோஸ்ட் ஈரானும் அமெரிக்காவும் போர் நிறுத்தத்துக்கு வந்து அறிவிச்சிட்டாங்களே, அப்புறம் வந்து இன்னும் கச்சா எண்ணெய் வந்து உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் ஹைக்லேயே போயிட்டு இருக்கு. ஏன் இன்னும் கம்மியாகல அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த இடம் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இதில் வந்து ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்னி வெடி குண்டு அங்கங்கே போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதை வந்து ஈரானாலே எடுக்க முடியல. அமெரிக்கா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கன்னி வெடி இருக்கோ அதை பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. பட் வந்து அந்தளவுக்கு எதுவுமே பிளான் வந்து சக்சீட் ஆகல. ஸோ வந்து ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசியாவில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரி இருக்காங்கல்ல, நம்ம சைனா, இந்தியா, பாகிஸ்தானு, அப்புறம் ஜப்பான் நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும்தான் வந்து அவங்களோட கப்பல் போகிறதுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நிலமையில பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டோல்கேட் சார்ஜ் வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இந்த இடத்துல இது என் இடத்த தாண்டி கப்பல்லாம் போகணும் அப்படின்னா எனக்கு நீ இவ்வளோ சுங்கச்சாவடி வரி வந்து நீ கட்டினா மட்டும்தான் போக முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரின்றனால நமக்கும் வந்து காசு கொடுத்து தான் அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, நமக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும்னா இந்த ஒரு குறிப்பிட்ட 5-6 ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரிக்கு மட்டும் தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. மித்த கண்ட்ரி யாருக்குமே வந்து முக்கியமாக சொல்ல போனால் அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிஸ் யாருக்குமே வந்து ஃபுல்லாகவே அலோவ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கப்போ தான் போர் நிறுத்தம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாலுமே வந்து கன்னி வெடியெல்லாம் எடுக்க முடியாத காரணத்தினால வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இன்னும் மூடியே தான் இருக்குது. ஃபுல்லாகவே எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஸோ இப்போ வரைக்குமே வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு நடுவில் தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் வந்து போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 10 நாள் சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்க. இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ அவர்களே வந்து சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எப்போ வேணால் போர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் போர் நிறுத்தம் வந்து இவ்வளோ பண்ணி வச்சிருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சவுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் கிணறுகள்லாம் எடுப்பாங்கல்ல, பெட்ரோல் எல்லாம் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து 20% வரைக்கும் வந்து பாதுகாப்பு வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. போர் நின்னாலுமே பதற்றன்றது வந்து இன்னும் எந்த இடத்துலையுமே கம்மியாகல. அதனால தான் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகவே போயிட்டுருக்கோம். ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணோடனே அப்பில் போயிட்டுருக்கு அப்படின்றது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து ஒரு பீப்பாய்க்கு பார்த்தீங்கன்னா $90 கீழே வரவே மாட்டேங்குது. எப்பயுமே மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டே இருக்குது. சரி வெற்றி, வரலாற்றில் வந்து இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போயும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 பார்த்தீங்கன்னா சில உள்நாட்டு அரசியல் காரணமாக இதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா பெட்ரோல் எண்ணெய் கிணறுகள் எல்லாத்தையுமே மூடி வச்சிருந்தனால அப்போ வந்து கச்சா எண்ணெய் ப்ரைஸஸ் வந்து இதே மாதிரி ஹையில் போச்சு. ஆனால் அப்போதைய சுச்சுவேஷன்றது வேற. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1973 இருந்த காலகட்டத்தை விட இப்போ 2026 காலகட்டத்தில் போட்டிருக்க இந்த எண்ணெய் கிணறுகள்லாம் மூடி இருக்காங்கல்ல, இந்த டைம்ன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். ஏன்னா இப்போ வந்து உலக நாடுகளோட தேவையில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய்ன்றது ரொம்பவே மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ரொம்பவே டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து சீக்கிரம் நிறுத்துங்க, போகிற வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தாதான் எல்லா மக்களுமே வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போன மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரல் வந்து $120 தொட்டுச்சு. அப்போ பார்த்தோன்னே உலக மக்கள் எல்லாமே ரொம்ப பயந்தே போயிட்டாங்க. என்னடா விட்டா பெட்ரோல் ப்ரைஸ் எங்கேயோ போயிட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் என்ன பண்ணாங்க, பெட்ரோல் வாங்கி பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-5 பில்லியன் பேரல் வரைக்கும் உலக நாடுகளில் வந்து பெட்ரோல் டீசல்லாம் வந்து எங்கே போகுதுன்னே தெரியாமல் கண்ணை மூடிட்டு கண்டமேனி காணாமல் போயிட்டு இருந்தது. இதுக்கு முக்கியமாக இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மேலேயும் சரி ரஷ்யா மேலேயும் சரி அமெரிக்கா வந்து பொருளாதார தடை போட்டிருக்காங்கல்ல. ரெண்டு நாட்டையுமே வந்து கச்சா எண்ணெய்ன்றது அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதை வந்து இப்போ அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பொருளாதார தடை போட்டதுனால எல்லாருமே என்கிட்ட மட்டும் தான் வாங்கணும், வேற யார்ட்டையும் வாங்கக்கூடாது. இன்னொருத்தர் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தா சவுதியில் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் எல்லாமே வரும். இப்போ அதுவுமே மூடி இருக்கனால கச்சா எண்ணெயோட தேவைன்றது வந்து உலக அளவில் ரொம்ப தேவைப்படுறது. அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நெருக்கடியில் இருக்காங்க எல்லா உலகமே. ஒரு பயத்தினால வந்து இங்கெல்லாம் கிடைக்குமோ நாடுகள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர்னால அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா யூரோப் கண்ட்ரீஸோட ஏசியா கண்ட்ரீஸ்ல தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $120 மேலே வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து போயிட்டு இருக்கு. எப்போ வந்து $90 கீழே வருதோ அப்போதான் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வரும். இதனாலே இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா கூடயும் ஈராக் கூடயும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு இப்போ நிறைய கச்சா எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியா வந்து தாக்கு பிடிக்க முடியுது. OPEC அப்படின்ற அமைப்பு, அதாவது OPEC ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லாத்தையுமே கச்சா எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 5 அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2,06,000 பேரல் வந்து நாங்கள் எல்லா உலக நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இன்னும் அதிகமாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பல நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வெறும் வாய் வார்த்தையெல்லாம் தான் சொல்கிறாங்க. இது வந்து சும்மா கணக்கு கட்டுறது தானே தவிர நம்மக்கிட்ட வந்து சேர வேண்டியது அப்படின்றது வந்து ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி போர்னாலே சவுதியில் வந்து எக்கச்சக்க எண்ணெய் கிணறுகள் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து சும்மா சொல்லணும் அப்படின்றக்காக சொல்கிறாங்களே தவிர ரியாலிட்டியில் வந்து அது நமக்கு கைக்கு வந்தால் தானே நிஜம். அதெல்லாம் அதனால் இவங்க சும்மா சொல்லிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து சவுதி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு கச்சா எண்ணெய் விலை, இப்படியே போட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா விலையை வந்து கம்மி பண்ணுங்க, அப்போனா தான் நிறைய நாடுகள் வந்து நம்மள்ட்ட வாங்குவாங்க, நமக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சவுதியோட விஷயம் என்ன, சவுதியோட பார்வையில் என்ன அப்படின்னா அவங்க 2030 நோக்கி இப்போவே வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு பேரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $80 கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. எந்த அளவுக்கு விலை வந்து அதிகமாக எல்லா கண்ட்ரிலையும் வந்து வாங்குறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து நல்லா இருக்க முடியும், பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப மேலே போக முடியும், அவங்க நாடை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ண முடியும். இப்போவே 2030 அளவுக்கு வந்து ஃபியூச்சர் அளவுக்கு நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் போர் நிறுத்தம் வந்தாலுமே ஆயில் பிரைஸ் கம்மியாகுது அப்படின்றதுல ஒரு முக்கியமாக பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது யாருன்னா ரஷ்ய அதிபர் புட்டின், அதாவது ரஷ்யா கண்ட்ரி தான். என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த OPECன்ற அமைப்பு சொன்ன ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சார்ந்த நிறுவனம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது போட்டிருக்காங்க, ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனா கிட்டேயும் சரி இந்தியா கிட்டேயும் சரி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து நாங்கள் ஆயில் தரோம், எங்கிட்ட நீங்கள் வாங்க, எங்கிட்ட நிறைய ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவங்க பெட்ரோலியத்தை கொடுத்து, அதுவும் முக்கியமாக உள்ளூர் கரன்சியில் கொடுக்குறாங்க. சரிங்களா, நம்ம வந்து வெளியில் வந்து இப்போ சவுதி கிட்டேயோ அமெரிக்கா கிட்டேயோ ஈரான் கிட்டேயோ மற்ற எந்த நாடுகள்கிட்ட வந்து நம்ம கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே டாலரில் தான் கொடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ ரஷ்யாட்ட வந்து நம்ம என்னன்னா நம்மளோட காசு ரூபீஸ்லேயே வந்து சைனா வந்து யுவான் அவங்களோட கரன்சியில் அவங்களோட சொந்த கரன்சிலேயே வந்து கொடுத்து வாங்கிக்கிற அளவு இருக்கனால இது வந்து இன்னும் பெனிஃபிட்டாக பார்க்கப்படுது. இந்த கச்சா எண்ணெய் உயர்வால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் லைஃப் கூட பாதிக்கப்படுது. நமக்கு வரக்கூடிய தக்காளியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய ஃபுட் டெலிவரி அந்த ஃபுட்டோட ப்ரைஸாக இருந்தாலுமே சரி, ஒரு டீசல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ₹1 இன்க்ரீஸ் ஆச்சுனாலுமே வந்து லாரிகள் உரிமையாளர்கள் சங்கம் வந்து விலையேற்றத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ வந்து நமக்கு கச்சா எண்ணெயில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விலைவாசி அப்படின்றது வந்து ஏறும். இப்போ ஏரோப்ளைன்லாம் போகிறோம்ல, அதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாச்சுன்னா வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம்ல லேப்டாப்பு, ஃபோனு, இந்த மாதிரி பொருட்களோட விலையும் அதிகமாகும். மிடில் ஈஸ்டில் தானே இந்த பிரச்சனை நடக்குது, அதனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துடாமல் இந்த பிரச்சனைனால நம்ம பாக்கெட் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது. நம்ம பாக்கெட்டில் இருக்க பைசா முதற்கொண்டு இதனால் வந்து தேவையில்லாமல்
இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் வந்து இதில் ஏற்பட்டு இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சதுன்னா மட்டும்தான் நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாருமே நம்புவோம் இந்த பிரச்சனை வந்து சீக்கிரம் முடியணும், திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரி போர் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மிடில் ஈஸ்டில் நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாருக்காக இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் பற்றி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.